ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் கோ கிட்ட நம்ம ப்ளூ உட்கார்ந்திருக்காரு. தங்லிய துரத்திட்டு வந்தா நான் நினைச்சிட்டு இருக்க, தங்லிய மட்டும் தான் இங்க உள்ள விடுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் அவனை துரத்துற மாதிரி அவன் கூடயே வந்திருக்கோம். இது எல்லாமே ஒரு டீலிங் தான். ஆனா அதுக்காக அவன் நல்லவன் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பட் அந்த அளவுக்கு அவன் கெட்டவன் இல்லன்னு மட்டும் சொல்ல முடியும் அப்படின்னு ப்ளூ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த டாட்டாட்ட எருமை இருக்கான்ல, அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பணும். தங்லிய துரத்துற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அவங்களும் உள்ள வந்திருக்காங்க. ஆனா அந்த நல்ல கூட்டணிக்கு முன்னாடி நம்ம டீலிங் போடணும் அப்படின்னு டாடா சொல்லிட்டு இருக்கா. தங்லி கூலா உள்ள உட்காந்துட்டு ஏதோ கணக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே டவுட் வந்துருது சியூனுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மள இங்க அடைச்சு வச்சுட்டாங்க, சண்டை கூட போடக்கூடாதே அப்படின்னு சொல்ல தங்லி பாத்துட்டு இருக்கான். நம்ம ரெண்டு டீம் வந்திருக்கோம், ஒண்ணு நல்ல கூட்டணி, இன்னொன்னு அந்த கோஸ்ட்காரங்க கூட்டணி. ரெண்டு கூட்டணியையும் ஒரே இடத்துல அடைச்சு வச்சுட்டு எதுக்காக செக் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு கூட்டணியில யாரு வின் பண்றாங்களோ அவங்க கூட டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு இந்த பெல்லு பேலஸோட ஹீரோ. அதனாலதான் நம்மள இப்படி வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நமக்கு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். ரூல்ஸா, என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சியூன் கேட்டுட்டு இருக்க, நம்மள சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க பாரு, அதுதான் மெயின் ரூல்ஸ். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட, நீங்க சண்டை போடுறப்ப மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னாங்க. அப்பனா மாட்டாம சண்டை போடணும்னு அர்த்தம். அதுக்கான டைம் நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க ஷீஷிக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு தங்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஏதோ அலாம் சவுண்ட் மாதிரி கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு பாக்க நமக்கு சவுண்ட் கொடுத்துட்டாங்க, கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு பக்கம் இந்த ப்ளூ இருக்கான்ல, அவன் கூவை பாக்குறான். நீங்க பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். ப்ளூ போனதுக்கு அப்புறம் தான் கூக்கு ஞாபகம் வருது. ஐயோ இவருக்கு ரூட்டே தெரியாது, கிழக்கு மேற்குக்கு வித்தியாசம் தெரியாது. இவர் போய் என்ன பண்ண போறாரு, நானும் போய் பாக்குறேன், என்ன வெயிட் பண்ண சொன்னாரு, இருந்தாலும் பரவாயில்லன்னு கூவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்படி எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருந்து கிளம்பி இன்னொரு பக்கம் போறத அமைதியா அந்த பில்லுவோட ஹீரோ இருக்கான்ல, அவன் பாத்துட்டு தான் இருக்கான். நேரா கிளம்பி நம்ம தங்லி தான் ஆளா போறான். இன்னொரு பக்கம் ப்ளூ போயிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம தங்லி நேரா கிளம்பி நம்ம ப்ளூவோட ரூம்க்கு வரும்போதுதான் ப்ளூ கு ரெண்டு பேருமே அங்க இல்லன்னு தெரியுது. ஷென்ன பாக்குறான். ப்ளூ இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு, அவர் முக்கியமான ஆள அவர் மாட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு கிட்ட சொல்லி அனுப்புறான். டாட்டா இருக்கால, அவ லூயனுக்கு கொஞ்சமும் குறைஞ்சவ கிடையாது. சோ நம்ம அவகிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே இந்த எருமை இருக்கான்ல, தகடு பெருன்னு அங்க ஓடி வந்துட்டு இருக்கான். நான் இனி அவனை பாத்துக்கோ, நான் எனக்கு அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்லி அங்க இருந்து கிளம்பி போறான். டாட்டாவை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா இங்க டாட்டா இன்னொரு பக்கம் வந்துடுறா. தங்லி ஆப்போசிட்ல வருது அவளுக்கு தெரியுது. ஓ இந்த பக்கம் நீ வரியா, அப்ப நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்னு வேற டைரக்ஷன்ல அவ போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சியூன் பாத்துட்டு இருக்கான். ஒன்ன பாத்துக்க சொல்லி என்ன மட்டும் ரூம்ல விட்டு போயிட்டாங்க, எனக்கு மட்டும் தரமா இல்லையா என்ன, நான் பயங்கரமா வந்துட்டு ஃபீல் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது நீங்க பைஷுவை வந்துட்டு பக்கத்துல இருக்கவளையேன்னு ஃபீல் பண்றீங்க, நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீஷியும் சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி போறது, உன்னை விட்டு போக முடியாது, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்ல ஷீஷி அப்படின்னு சியும் நம்ம கூடயே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ப்ளூ வெளியே வந்தான்ல, எல்லாரும் கவலைப்பட்ட மாதிரி எந்த பக்கமா போகணும்னு தெரியல, எல்லா டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு, வீடும் ஒரே மாதிரி இருக்கேன் திருன்னு முடிச்சிட்டு இருக்கும் போது டாட்டா அந்த பக்கமா போறது தெரியுது. டாட்டாவை பாத்துட்டான். ஆனா டாட்டா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூவை பார்த்துட்டு அங்க இருந்து வர ஆரம்பிக்கிறா. இங்க நேரா கு வெளியே சுத்திட்டு இருந்தவன நம்ம தங்லி கூட்டு வந்துட்டு, இங்க பாரு கண்ட இடத்துக்கும் வெளியே போகாத, ரூல்ஸ் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம சண்டை போட்டுக்க கூடாது, மத்தபடி நம்ம எப்ப வேணா சண்டை போட்டுக்கலாம், சண்டை போட்டு யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், புரியுதா, நான் சொல்ற வேலையை முதல்ல பாரு அப்படின்னு கு காதுல போயிட்டு தங்லி ஒரு வேலையை கொடுக்குறான். அப்படியே பண்றேன்னு கு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ வந்துட்டு இருந்தால தேடி, அவனை தேடி டாட்டாவே வந்துடுறா. டாட்டா வேகமா பக்கத்துல வந்துட்டு அவனை மயக்கிற மாதிரி கண்ணெல்லாம் காட்ட, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சாக்க டாட்டா யூஸ் பண்ணிட்டு அவன் கிட்ட ஒரு வால் இருக்குல்ல, அதான் நம்ம சுஞ்சியோட மாஸ்டர் கொடுத்து விட்டாரு, அந்த வாலை புடுங்கிடுறா. இந்த வால் தான் அந்த மாஸ்டர் அடையாளமா கொடுத்து விட்டுருக்கு, ஒரு மிகப்பெரிய சொத்து, நல்ல கூட்டணிக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. அதை புடுங்கிட்டு போனதும் ப்ளூவே ஷாக் ஆயிடுறான், தேடிட்டு போறான். ஆனா அவனுக்கு ரூட்டு கண்டுபிடிக்க தெரியாது அப்படிங்கறதால மறுபடியும் அங்க சுத்திக்கிட்டு இருக்க அங்க தங்லி வந்துடுறான். அவன் வால் தூக்கிட்டு போயிட்டா எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, அந்த வாளோட நான் வந்துட்டேன்னு தங்லி சொல்றான். உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்க, என்ன விட்டா வேற யாரையா நீங்க நம்ப போற, போய் வெயிட் பண்ணு, கிழக்கு பக்கமா போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ப்ளூ ஓடுறான். சார் கிழக்குங்கிறது இந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ப்ளூ சீனை போட்டு கடகடன்னு அங்க இருந்து கிளம்புறான். இங்க அமைதியா அந்த வாங்கியோ, அதாவது இந்த பில்லுவோட ராஜா பாத்துட்டே இருக்கான். அப்ப நம்ம தங்லி பாக்குறான். எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த ரெண்டு கூட்டணியில யாரு வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம கிட்ட வந்துட்டு யாரு என்ன மாதிரி பேரும் பேசுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நான் முடிவெடுக்கணும்னு சொல்ல, நம்ம தான் அந்த ரூல்ஸ போட்டிருக்கோம், நீங்க உண்மையாவே அந்த கோஸ்ட் கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் கூட சேருவீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பையன் பாக்குறான். சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தங்லி யோசிக்கிறான், இன்னும் அந்த பையனும் கண்டுபிடிக்கல, வாங்கி
வாங்கியோவும் யாரு கூட சேர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதான் நமக்கு தேவையான சான்ஸ் அப்படின்னு தங்லி கிளம்பிட்டு இருக்கான். இங்க அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் நேரா கிளம்பி வந்து இந்த பைஷு கிட்ட அன்னைக்கு நீ டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னல, எங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க கரெக்டா டாட்டா உள்ள போயிடுறா. அந்த இன்ஸ்பெக்டர் தோல்லையே ஒரு தட்டு தட்டி அவனை அசைய விடாம நிறுத்தி வச்சிடுறா. என்னப்பா உங்க அப்பா மேலேயே உனக்கு இப்ப சந்தேகம் வருதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா நல்லதுதான் பண்ணாரு. அந்த தங்லி இருக்கான்ல, அவன் தான் உங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டான். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, வேற எதை பத்தியும் நீ யோசிக்க வேண்டாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க அந்த எருமை ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கான். கரெக்டா கூ வேற அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஏதோ ஒரு ரூம்ல போய் ஹெல்ப் பண்ண சொன்னாரு, அது எந்த ரூம் அப்படின்னு நேரா கண்டுபிடிச்சு சியூன் இருக்கிற ரூம்குள்ள கூ போயிடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த எருமை அதை பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்க கூ உள்ள போயிட்டு சியூன் கிட்ட சிக்னல் கொடுக்குறான், வெளியே வெளியேன்னு. சியூனுக்கு புரியுது, ரெண்டு பேரும் கதவை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த எருமை தலைவன் கதவை உடைக்கிறதுக்கு ஓடி வர இவங்க ரெண்டு பேரும் கதவை திறக்க அவன் உள்ள வந்து விழறதுக்கு கரெக்டா இருக்கு. அவனும் அங்க உள்ள போயிட்டு யாரையாவது அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா அங்க ஷென்னு வேற இருக்கான். ஷென்னு வந்து அவனை நல்லா கையை கட்டி போட்டுடுறான். சியூன் ஓங்கி எவ்வளவுலாம் பழி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓங்கி மிதிக்க ஆரம்பிக்க நம்ம கூவும் வெளியே போயிட்டு அவன் நல்லா கும்மாங்குத்து குத்த ஆரம்பிக்க ஒரு வழியா அந்த எருமை தலைவனை எல்லாருமா போட்டு புடிச்சிடுறாங்க. கரெக்டா அவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்தோட ஆளுங்க அங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்க உடனே நம்ம ஷென்னுல இருந்து மத்த எல்லாரும் ஓரமா போய் நின்னுடுறாங்க. இந்த எருமை தலைவன் அடிக்கிறத மட்டும் அவங்க பாத்துடுறாங்க. உங்களை நீங்க அடிக்கிறத பாத்துட்டோம், மத்த யாரும் அடிக்கிறத நாங்க பாக்கல, சோ எங்க கூட நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமை தலைவனை அந்த போட்டியில இருந்து எலிமினேட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. இங்க உடனே நம்ம இந்த கூ கீழே படுத்திருக்கான்ல, அவன் எந்திரிக்கிறான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இப்ப நான் என்ன தெரியுமா பண்றேன், நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் இருந்து ஷீஷியை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு அடுத்த ஆளை கண்டுபிடிங்கன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கூ நேரா ஷீஷியை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறான். ஷீஷி கூட உள்ள போகும்போது என்னடா இது, ஏதோ ஒரு வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு சென்ட் வாசம் அடிக்கல அப்படின்னு கேட்க இல்லையே எனக்கு ஒன்னும் அடிக்கல அப்படின்னு கூ சொல்லிட்டு இருக்கான். இங்க சியூன் வேகமா கிளம்பி ஓடி வரவன் எட்டி பாத்துட்டு இருக்கான். என்ன ரூம் எல்லாம் எம்டியா இருக்கு, யார் எங்க போனான்னு தெரியலையேன்னு உள்ள வரும்போது டக்குன்னு கதவு சாத்திடுது. அங்க பைஷு ஓடி வரா, வேணும்னே சியூனை கட்டி பிடிச்சுக்கிறா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம சியூன் சீன் போட்டுட்டு இருக்கான். எதுக்கு என் மேல மேடம்க்கு திடீர்னு ஏன் பாசம் வந்துச்சு அப்படின்னு கேட்க பைஷு அவன் கழுத்துலயே அடிச்சு அவனை அசைய விடாம பண்ணிட்டு நீ என்ன இன்னும் முட்டாளா, என்ன நம்பிட்டே இருக்க, ஆம்பளைங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க, நான் சும்மா கேள்விப்பட்டேன், இப்பதான் உண்மை தெரியுது, இதுக்கு மேல என் பக்கத்துல வராத, என்ன அவாய்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாம எனக்காக நீ ஒன்னும் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போக பாக்குறா. தங்லி எங்க வந்துடுறான். அவன் மேல ஒரு அடி அடிச்சு அவளை அசைய விடாம பண்ணிட்டு நம்ம சியூனை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். நான் டாட்டாவை தேடிட்டு இந்த பக்கம் வந்தேன், இவ எப்படி இங்க இருக்கா அப்படின்னு தங்லி கேட்க நானும் டாட்டாவை தேடிட்டு தான் வந்தேன், ஆனா இவ தான் இருந்தா அப்படின்னு சியூனும் சொல்றான். நம்ம தங்லி கண்டுபிடிச்சிடுறான், இந்த பொண்ணு தான் டாட்டாவோட உருவத்துல இங்க வந்திருக்கா, அப்போ டாட்டா வேற ஏதோ இடத்துக்கு போயிருக்கா, அவளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தங்லி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா கூவோட உருவத்துல தான் டாட்டா கிளம்பி உள்ள போயிருக்கா. ஷீஷி கூட இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம டாட்டா தானா. தங்லிக்கு புரிஞ்சிருது நம்ம ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு அவ போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்க்கு போக அங்க நம்ம ஷென் அதுக்குள்ள இன்னும் 2-3 பேரை கூட்டு வந்திருக்கான். நான் இவங்களெல்லாம் பிடிச்சேன் அப்படின்னு. ஆனா நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியா தான் பிடிபட்டிருக்கோம். ஷீஷி ஒரு ஆளு பிடிபட்டிருக்கா, இன்னும் கம்மியா தான் இருக்காங்க. ஆனா பார்த்தா அந்த டாட்டா இருக்கால, நம்மளோட வால் எடுத்துட்டு போயிட்டா. அந்த வால் ரொம்ப முக்கியம், அது இருந்தாதான் நாளைக்கு டீலிங் பேச முடியுங்கிறதால அதை கண்டிப்பா புடிச்சே ஆகணும், நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து தங்லி கிளம்புறான். நேரா டாட்டாவை தேடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூவும் வந்த வழி தெரியாம எந்த பக்கம் போனோம்னே தெரியலையே அப்படின்னு திருன்னு முழிச்சு அலைஞ்சிட்டு இருக்க. இங்க உள்ள நின்னுக்கிட்டு நம்ம ஷென் இருக்கான்ல, அவன் இருக்கிற ரூமுக்கு டாட்டா வந்துடுறா. என்னப்பா நீங்க இருக்க, நான் தங்லி தான் இருப்பான்னு நினைச்சேன், தங்லி அப்ப என்ன தேடிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான் போல, நான் தங்லியை பத்தி உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லவா, அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு லூயனை கொல்லணுங்கிற எண்ணமே இல்ல, ஆனா நீ லூயனை கொல்றதுக்காக தானே இங்க இருக்க, நீ அவன் கூட சேர்ந்து ஏமாந்துறாத அப்படின்னு சொல்ல ஷென்னு கொஞ்சமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். உடனே இங்க டாட்டா பாத்துட்டு இருக்கா. என்ன உன்ட்ட என்னவோ இருக்க மாதிரி இருக்கு சட்டையில அப்படின்னு நம்ம ஷென்னு ஒரு பெல்லு வச்சுட்டு இருக்கான். அதை எடுத்து அடிக்க ஆரம்பிக்க நேரா நம்ம தங்லி அங்க உள்ள வந்துடுறான். இது நானே செஞ்ச பெல்லு, என்ன தவிர வேற யாருக்கும் அதோட சத்தம் அடிச்சா கேட்காது, நீ அடிச்சனால நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல டாட்டா பாக்குறா. ஓ உனக்கு இந்த திறமை வேற இருக்கா அப்படின்னு. 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. டாட்டா எஸ்கேப் ஆகிறதுக்கு பாக்குறா. ஆனா வேகமா நம்ம தங்லி இருக்கானே, அவ வச்சிட்டு இருக்க வாளை புடுங்கி எடுத்துடுறான். இவ சண்டை போடுறதுக்கு வர அந்த பக்கமா அந்த வாங்கியோட ஆளுங்க வராங்க. சண்டை போடக்கூடாது அப்படின்னு அவளை மறுபடியும் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. நேரா அங்க ப்ளூ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறான். அப்பாடா நல்ல வேலை நான் இடத்துக்கு வந்துட்டேன், இங்க என்ன ஒரே அடிதடியா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். உன்னையெல்லாம் ஒரு தலைவன் வச்சிருக்காங்க பாரு, நீ ஒரு ரூம கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சியா அப்படின்னு தங்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு உங்க வால் திரும்ப கிடைச்சிருச்சு, இதோ பெல் அடிக்க போது, விடிய போது, நமக்கான போட்டி முடிய போது, நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த டைமும் முடிஞ்சிருது. பாக்குறான். சரி ஓகே, தங்லியோட டீம் அதாவது நல்ல கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். தங்லி கிட்டையும் நம்ம ப்ளூ கிட்டையும் ஆளுங்க வந்துட்டு யார் நீங்க பேசுறதுக்கு வர போறீங்க, ஒருத்தங்க தான் வரணும்னு சொல்ல நான் வெறும் மெசேஞ்சர் தான், ப்ளூ இருக்காரு அவர் தான் பேசுவாரு, இவரை கூட்டு போங்கன்னு சொல்ல
நம்ம ப்ளூ நேரா உள்ள போறாரு. அந்த வாங்கியோவை பாக்குறாரு. பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் என்ன பேசினாங்களோ தெரியல. ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன வந்து ஏத்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ திரும்ப வந்துடுறான். தங்லி பாக்குறான். உங்களை கூட்டு வந்து இங்க பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சோ நான் என்ன கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ உடனே சீயுன் பாக்குறான். இல்ல அவங்க தோக்குறதுக்கு கண்டிப்பா லூயன் விட மாட்டான். லூயனே கண்டிப்பா வருவான். நீங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னு தங்லியை பார்த்து சொல்ல தங்லிக்கும் அது கரெக்ட்னு படுது. சரி நீங்க என்ன மாதிரி போய் பேரம் பேசுனீங்க, அவங்களை எப்படி ஒத்துக்க வச்சீங்க அப்படின்னு கேட்க ப்ளூ நமக்கு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ப்ளூ நேரா போனதும் அந்த மாஸ்டரோட வாள் எடுத்து, இந்த வாள் எங்க மாஸ்டரோடது, ஒட்டுமொத்த பெருமையும் இதுல இருக்கு, இதை உங்களுக்கு நாங்க சமர்ப்பணமா கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம், அப்பனா நாங்க அவங்கள அவ்வளவு மதிக்கிறோம்னு அர்த்தம், நீங்க கண்டிப்பா எங்க கூட கூட்டணியில சேரணும் அப்படின்னு உணர்ச்சிகரமா பேசி இருந்திருக்கான். இவ்வளவுதான் கொடுப்பீங்களா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து நம்ம வாங்கியும் அவனை வெளியே அமிச்சிருக்கான். உடனே தங்லி பாத்துட்டு இருக்கான். அவங்களுக்கு எது வேணுமோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்காம இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ மரியாதை கொடுக்குறேன்னா அவங்க எப்படி வாங்கிக்குவாங்க அப்படின்னு கேட்க ப்ளூ பாக்குறான். அவங்களுக்கு என்ன வேணும், மறுபடியும் அவங்க இடத்துக்கே அவங்க திரும்பி வரணுமா அப்படின்னு கேட்க தங்லி ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அடுத்த நேரா டாட்டாவை தான் கூப்பிட்டு விட்டுருக்கான் அந்த வாங்கியோ. டாட்டா அங்க போறா. இதுக்கும் மேல நீங்க வந்துட்டு இங்க ஒளிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க ஒட்டு மொத்தமா எங்களோட கூட்டணி இந்த உலகத்தையே கைப்பற்ற போகுது. அதுல 1/3 பங்கு நாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம். நீங்க அதை பாத்துக்கோங்க. உங்க பேரும் புகழும் மறுபடியும் உங்ககிட்டயே திரும்ப வரட்டும். இதுக்கு நான் வந்து சாட்சியா எதையும் கொண்டு வரல, என் வாக்குதான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்ல உடனே பாத்துட்டு இருக்கான் வாங்கியோ. சரி நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் ரிசல்ட்ட சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து பொண்ணு ஓகே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க தங்லி ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷீஷி வரா. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இன்னும் வாங்கியோ எந்த முடிவையும் யாருக்கும் சொல்லல. வாங்கியோவை பத்தி என்ன நினைக்கிற, இந்த பில்லுவோட தலைவனா இருக்கான்ல அவனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஒரு பெரிய குடும்பத்தோட பையன் அப்படின்னு ஷீஷி சொல்றா. தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தோட பையன் கிடையாது. அவன் ராஜா, கிட்டத்தட்ட இந்த உலகத்துக்கே பெரிய தலைவன் அவன். வேற எந்த ஒரு ராஜாவும் அவனை பார்த்து வணங்க வேண்டியது இல்ல. ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாம மறையவும் முடியும். பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமா இந்த இடத்த ஆளவும் அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்லி பேச ஆரம்பிக்க அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, என்ன முடிவெடுக்க போறான் வாங்கியோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.